கனிமவள லாரியை மடக்கி லஞ்சம் பெற்ற காவலர்களின் வீடியோ வைரலான நிலையில் 3 காவலர்கள் அதிரடியாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என அரசு அலுவலகங்களில் எழுதி வைத்துள்ளது காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தி செல்லப்படுவதாக தொடர் புகார்கள் எழுந்தன. இதனை தடுக்க ஆங்காங்கே சோதனைச் சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு சில காவலர்கள் லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அளவுக்கதிகமான கனிம வளங்களை கேரளாவிற்கு கடத்தி செல்வதை கண்டும் காணாமல் இருப்பதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் கனிம வளம் கடத்தி சென்ற லாரி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்காமல் மாமூல் பெற்றுக்கொண்டு போலீசார் கண்டும் காணாமல் இருந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வனத்துறை சோதனைச் சாவடி மையம் அருகே கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றி சென்ற வாகனத்தை நிறுத்திய போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு லாரியை அனுமதித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. காவலர்கள் லஞ்சம் பெறும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து அந்த காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்போது பணியில் இருந்த காவலர்களான அன்பரசு, சுப்பிரமணியன், ஜெயராஜ் ஆகிய 3 காவலர்களையும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் உத்தரவிட்டார். இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடும் காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் தவிர் போன்ற வாசகங்கள் பெயரளவிற்கு மட்டுமே உள்ளதாகவும் அதனை பொதுமக்களில் சிலரும் அரசு துறைகளை சேர்ந்த பலரும் பின்பற்றுவதில்லை என்பது இந்த சம்பவத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது.